கௌஷிக வாகன மோதக அஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஓம் கணேசாய நமக. வணக்கம். எடப்பாடி மக்களை காத்தருளும் ஆரூர் பிள்ளையார்களையும் நமது நாட்டில் மிக சில திருத்தலங்களில் மட்டுமே அமர்ந்து எடப்பாடியின் மத்தியில் இருந்து அருள் புரியும் ஸ்ரீ பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வர சுவாமி தேவகிரி அம்மனை வணங்கி எடப்பாடியிலிருந்து பழனி மலைக்கு 355 ஆண்டுகளாக காவடிகளை சுமந்து பக்தியுடன் பாத யாத்திரை சென்று வருகின்ற பர்வதராஜ குலத்தவரின் பெருமையினை காண்போம். பொதுவாக காவடிகள் ஏனோதானோ என்று அமைக்கப்படுவதில்லை. 4 கால்களோடு வேலைப்பாட்டுடன் அமைந்த காவடியின் மேல் பகுதி வில் என்றும் தோளில் சுமக்கும் தண்டு திருவளத்தண்டு என்றும் அழைக்கப்படுகின்றன. கால் மற்றும் வேலைப்பாட்டுடன் அமைந்த அதன் மேல் பகுதிக்கு பொதுவாக மஞ்சக்கடம்பை, மா, பலா, தேக்கு மற்றும் வேங்கை மரப் பலகைகளை பயன்படுத்துகிறார்கள். திருவளத்தண்டிற்கு ஆலம் விழுது அல்லது இளந்த மரத்தினை பயன்படுத்துகிறார்கள். இவை சுக்குபோல உறுதியாகவும் பாரம் குறைவாகவும் இருப்பதுவே இதற்கு காரணம். மேலே இருக்கும் வில்லுக்கு பயன்படும் குச்சியை ஆரல் குச்சி என்கிறார்கள். அதை 17, 21, 25, 27 என்ற எண்ணிக்கையில் வைத்து வில் அமைக்கிறார்கள். குச்சிகளின் எண்ணிக்கை அதிகமாகி நெருக்கமாக இருக்கும்போது அதன் மீது போர்த்தப்படும் வேலைப்பாடுகளுடன் கூடிய பனாங்கு துணி சுருக்கம் சிறிதும் இல்லாமல் நன்றாக அமைகிறது. அழகான பனாங்கு துணியும் 4 புறமும் சொருகி வைக்கப்படும் மயில் இறகுகளும் காவடியின் அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கின்றன. காவடியை புதிதாக அமைக்க நினைப்பவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினரின் ஒப்புதலை பெற்றுக்கொண்டு பழனிமலையில் பழனி ஆண்டவரின் உத்தரவினை வாக்காக பெற்ற பின்னரே அமைக்கிறார்கள். காவடி அமைக்கும் மரத்தினை சிறிது நாட்கள் கிணற்றில் ஊற வைத்து மரத்தின் தன்மையை ஆராய்ந்து நல்ல நாளாக பார்த்து காவடியை அமைக்கிறார்கள். புதிதாக கட்டப்பட்ட காவடியை காவிரி ஆற்றுக்கு எடுத்து சென்று எல்லாவித அபிஷேக ஆராதனைகளை செய்யும் கும்பாபிஷேகம் என்ற நிகழ்ச்சியை நடத்தி வீட்டில் படையலிட்டு அன்னதானம் வழங்குகிறார்கள். அதன் பிறகு 48 நாட்களுக்கு தினமும் பூஜை செய்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்குகிறார்கள். நீ முகம் பார்க்க வேண்டும் இப்போது புதிதாக கட்டப்பட்ட காவடியின் கும்பாபிஷேக நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் காவடி அமைக்கும் குடும்பத்தினர், உறவினர் மற்றும் தெரிந்தவர்கள், நண்பர்கள் என அனைவரும் அழைக்கப்பட்டு எல்லோரும் பக்தியுடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். தமிழர்களின் தனிப்பெரும் தெய்வமான முருகப்பெருமானை இஷ்ட தெய்வமாக கொண்ட பர்வதராஜ குல பெருமக்களுக்கு அவனை கண்டு வணங்குவதே இன்பம். அதுவும் காவடியை தோளில் சுமந்து பாத யாத்திரையாக பழனிக்கு சென்று
அவனை வணங்குவதோ அவர்களுக்கு பேரின்பம். வேல் வரும் மயில் வரும் வேலவன் வரும் முன்னால் வேதனையும் சோதனையும் விலகிவிடும் தன்னால் காவடி சுமந்து கந்தனை காண கால்நடையாய் வருவோம் கவலைகள் தீரும் இன்பங்கள் பெருகும் கந்தன் கருணையினால் என்று காவடி கட்டும் நாளிலிருந்தே எங்கு பார்த்தாலும் தோரணங்கள், வண்ண விளக்குகள், வான வேடிக்கைகள், வண்ண கோலங்கள், பக்தி பாடல்கள் என இடைப்பாடி நகரமே அழகுபடுத்தப்பட்டு உற்சாகமாக பழனி செல்ல ஆயுத்தமாகிறது. பர்வதராஜ குலத்தவருக்கும் முருகனுக்கும் தனி தொடர்பு இருக்கிறது. பர்வதராஜனின் மகளாக வளர்ந்த பர்வதவர்தினியை, அந்த பார்வதியை சிவபெருமான் மணந்ததால் அவர்களுடைய அருமை செல்வனாம் முருகப்பெருமான் பர்வதராஜனுக்கும் அவர்கள் குலத்தவருக்கும் பேரனாகிறார். அதனால் பழத்திற்காக கோபித்துக் கொண்டு முருகன் பழனியில் அமர்ந்தபோது பேரனின் கோபத்தை தணிக்க பர்வதராஜன் பழனிக்கு சென்றதாகவும், அப்படி சென்றபோது பசியோடு இருக்கும் பாலனுக்கு கொடுப்பதற்காக ஒரு நீண்ட கழியின் 2 பக்கமும் உணவு பதார்த்தங்களை காவடி போல் சுமந்து சென்றதாகவும், அதுவே இன்றும் தொடருவதாகவும் கூறுகின்றனர். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்ற சத்திய வாக்கினை மெய்ப்பிக்கும் வகையில் ஒவ்வொரு தெருவிலும் 2-3 என குன்றுகளின் மாதிரிகள் அமைக்கப்பட்டு அதில் தண்டாயுதபாணியாக, சுப்பிரமணியனாக, கார்த்திகேயனாக, கந்தனாக, செந்தில் ஆண்டவனாக, செங்கோட்டு வேலனாக, சுவாமிநாதனாக, சண்முகனாக, மயூர பிரியனாக, பாலமுருகனாக, ஆறுமுகனாக, வடிவேலனாக குமரனின் உருவங்கள் பல்வேறு விதங்களில் அமைக்கப்பட்டு பூஜை செய்து பிரசாதங்களும் அன்னதானங்களும் கொடுத்து மகிழ்கிறார்கள். ஒரு வருடமாக கோவிலில் அல்லது வீட்டில் அல்லது கோவில் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த காவடிகளை எடுத்து வரும் குடும்பத்தினர் அதை சுத்தப்படுத்த அந்த பகுதியைச் சேர்ந்த மற்ற காவடிக்காரர்களோடு சேர்ந்து ஆறு, குளம், கேணி என ஒவ்வொரு பகுதிக்கு எடுத்து சென்று அபிஷேக ஆராதனை செய்து தண்ணீரில் நன்றாக கழுவி சுத்தப்படுத்தி பக்தியுடனும் மன தூய்மையுடனும் பூஜை செய்து எடுத்து வருகிறார்கள். விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள் மைமை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் தன்னிருதோடும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேடும் செங்கோடன் மயூரமுனே.
தங்கம் போல் ஒளியான மேனி எங்கும் தளதளப்பாய் வெந்நீரும் தரித்து கொண்டு அங்கமெல்லாம் காவினால் ஆடை கட்டி அழகான ருத்ராட்சம் மாலை பூண்டு செங்காவி நிறமாக வருவார் எங்கள் தேசியனார் திருவடியை சேர்வதற்கு. இது இன்னொரு பகுதியைச் சேர்ந்த காவடிகள். சுத்தப்படுத்தி பூஜை செய்து எடுத்து வரச் செல்கிறார்கள். ஆதி முதல் வெள்ளாண்டி வளசையில் காவடி கட்டிய அன்னகர் சுற்றி வந்து ஆர்கடல் கலந்து கவண்டம்பட்டி சின்னம்மளனை இடகை நகர் தன்னிலே தீபதூபங்களிட்டு சொல்லறிய புதூரார் எல்லோரும் கூடிய செல்லி கோயில் வந்திறங்கி நீதியோடு அழகு நதி பெரியேறி கரை தங்கி நெடியமால் வெள்ளூற்றிலே தங்கியே பூபதீபமெத்திருத்தி பக்தியும் நிலசிங்கமா முனியப்பன் கோவில் தங்கி வாதித்த சூரனை வதைத்திட்ட வடிவேலனே வருகிறார் உனது அடியார் மகிழேறி விளையாடி அடியாருடன் கூடி வரவேன் வேடவனே. சுத்தப்படுத்தி பூஜை செய்த காவடிகளை வீட்டில் இறக்கி வைத்தவுடன் அந்தந்த பகுதி காவடிக்காரர்கள் ஒன்று சேர்ந்து சர்க்கரை வாங்கி வர செல்கிறார்கள். பழனி காவடி பயணத்தில் மிக முக்கியமானது இந்த நாட்டு சர்க்கரை. சபரிமலை பயணத்திற்கு நெய் எப்படி முக்கியமோ அதுபோலவே பழனி யாத்திரையில் சர்க்கரை முக்கியமானது. அது எப்படி என்று பின்னால் பார்ப்போம்.
நடைபயணத்தின் முக்கிய நிகழ்வு நெரசக் கட்டுதல். நிறைத்து கட்டுதலே மருவி நெரசக் கட்டுதலாக ஆகியிருக்கலாம். சபரிமலைக்கு இருமுடி கட்டுவது போல பழனிமலைக்கு இந்த நெரசக் கட்டுதல். கடையிலிருந்து பக்தியோடு வாங்கி வருகின்ற சர்க்கரையை முத்திரையிட்டு காவடியில் சேர்த்து கட்டி பழனிக்கு எடுத்து சென்று முத்திரை பிரித்து அந்த சர்க்கரையை கொண்டு பஞ்சாமிர்தம் தயாரித்து பாலதண்டாயுதபாணி சுவாமிக்கு அபிஷேகம் செய்து பிரசாதமாக எடுத்து வருவதே இதன் தாற்பயம். இப்போதெல்லாம் கூட்டம் அதிகமாக இருப்பதால் ஊர் சார்பாக காவடியில் கொண்டு செல்லும் சர்க்கரையை கொண்டு அபிஷேகம் செய்து ஏற்கனவே டன் கணக்கில் தயாராக இருக்கும் பஞ்சாமிர்தத்தில் கலந்து அனைவருக்கும் பிரசாதமாக வழங்குகிறார்கள். இந்த நெரசக் கட்டுதல் நிகழ்ச்சியில் குடும்பத்தார்கள், உறவினர்கள், நண்பர்கள், அண்டை அயலார்கள் என அனைவரும் அழைக்கப்பட்டு படையலுக்கு பிறகு அனைவருக்கும் உணவு வழங்கப்படுகிறது. ஆற்றிலே நன்றாக சுத்தப்படுத்தி எடுத்து வருகின்ற கலசங்களை நன்றாக புகையிட்டு ஒரு கலசத்தில் சிகப்பு மலரும் இன்னொரு கலசத்தில் வெள்ளை மலரும் விபூதியோடு வைத்து சர்க்கரையை நன்றாக அழுத்தி நிரப்புகிறார்கள். நிரப்பிய சர்க்கரையின் மேலும் மூடியிலும் அதே நிற பூக்களை வைத்து சர்க்கரையை இறுக்கமாக வைத்து முத்திரையிடுகிறார்கள். 2 கலசத்தில் ஒன்றில் இருக்கும் சர்க்கரையை அபிஷேகத்துக்கு கொடுத்து இன்னொன்றை பத்திரமாக வீட்டுக்கு பிரசாதமாக எடுத்து வருகிறார்கள். இந்த சர்க்கரை பழனியில் முத்திரை பிரிக்கும் போது உருகாமல் இருக்க வேண்டும். உள்ளே வைத்த மலர்கள் அழுகாமல் இருக்க வேண்டும். மேலே கட்டிய கயிறு நன்றாக இருக்க அதன் மீது வைத்த முத்திரை சிதையாமல் இருக்க வேண்டும். அதனால் காவடியை சுமப்பவர்கள் மிகவும் சுத்தமாக இருக்கிறார்கள். ஏதேனும் இடையில் சாப்பிட்டால் குளிக்காமல் காவடியை தொடுவதில்லை. காவடியை வைத்துக்கொண்டு தண்ணீர் கூட அருந்துவதில்லை. டீ, காஃபி ஏதேனும் அருந்துபவர்கள் முகம், கை, கால்கள் அலம்பிக்கொண்டு வாய் கொப்பளித்த பின்னரே காவடியை அதுவரை சுமந்தவரிடமிருந்து கேட்டு வாங்கி அதை தங்கள் தோள்களில் சுமக்கிறார்கள். சக்தி சிவன் பாலகனை பணிந்தேன் போற்றி நீ தயவழித்து கார்க மனதில்லை யோதா முருகானி முத்தி தந்து அடியேனை ரட்சித்தாழ்வாய் நீ முகம் பார்க்க வேண்டும் முருகையா நீரும் முருகானி வெற்றியுள்ள செஞ்சேவன் கொடியுள்ளோனே நீ மேலமலை ஆண்டவனியே விதமுள்ளோனே முருகா அஞ்சு வர்ணான மயில் தண்ணீரேறி அழகான வேலெடுத்து அசுரர் தம்மை முருகா கொஞ்சம் கிளி மாது புற வள்ளி பாங்கள் கோலமானம் செய்ய வந்த குழந்தையாண்டி முருகா பண்டாரோ எந்த கப்பல் நீயோ மாறாய் பாரமலை ஆண்டவனியே பழனி வேளா கொடும்பாவும் செய்தேனும் முப்பீரப்பில் ஒரே கொலைகளவும் யாதொன்றும் மதியேனையா முருகானி நீரடங்கா துயரத்தை செய்தீரானால் உன் அடியேனால் ஆகாது பொறுக்க மாட்டேன் முருகானி கடுங்காலம் என்னை வந்து
கொண்டால் நீ கதறுவே நான் ஓடி வந்து என்னை காரும் நீ வாதாடி வள்ளிதல்லை மனமுணர்ந்த நீ மயிலேறும் சேவகனியே மரவே உன்னை நீ சூதாக யமவல்லே நிலச கட்டுதல் முடிந்ததும் பூஜை போடப்படுகிறது. நீ துணை இருக்க வேண்டும் ஐயா சுப்பிரமணியா. இந்த பயணத்தில் எப்போதும் இடும்பனுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. முதலில் வாசலில் இடும்பனுக்கு பூஜையிட்ட பின்னரே வீட்டில் முத்திரைக்கு பூஜையிடப்படுகிறது. அதுபோலவே காலையில் எல்லா காவடிகளும் ஆற்றுக்கு சென்று சுத்தப்படுத்தப்பட்டு இப்போது பூஜை செய்யப்பட, இடும்பன் காவடி மட்டும் விடியற் காலையிலேயே சுத்தப்படுத்தப்பட்டு பூஜை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடும்பன் காவடி பூஜையில் படையல் பொருட்களுடன் போதை வஸ்துக்களும் சேர்த்து படையலிடப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஜோதி நடமிடும் பெருமாளே, ஜோதி நடமிடும் பெருமாளே, நீதா பலமது தருவாயே, நீதா பலமது தருவாயே, ஜோதி நடமிடும் பெருமாளே, நிலமதில் மேலே மனதுர் மோகடவி சுடர் தன்னை நாடி, நிலமதில் மேலே மனதுர் மோகடவி சுடர் தன்னை நாடி, ஓலா நிலை தனில் நானா வகையில் ஓதா நெறிமுறை முதல் கூறும். காவடிகள் கிளம்புவதற்கு சிறிது முன்பாகவே அலங்காரம் செய்யப்பட்டு கட்டிய முத்திரையை பத்திரமாக காவடியோடு இணைக்கிறார்கள். கிளம்பும் போது மறுபடியும் பூஜைகள் செய்யப்படுகின்றன.
கிளம்பும் போது மறுபடியும் பூஜைகள் செய்யப்படுகின்றன. காவடி வெளியே வந்தவுடன் குடும்பத்தினர் அனைவரும் சிறிது நேரம் காவடியை சுமந்து காவடியாட்டம் ஆடுவது வழக்கம். ஒரு சில காவடிகளுக்கு பூஜை செய்தவுடன் மருள் வந்து சீறி பாய்ந்து செல்வதும் உண்டு. பொதுவாக வேங்கை காவடிக்கு இது நிகழ்கிறது. வேங்கை காவடி என்பது வேங்கை மரத்தில் செய்யப்பட்ட காவடி. பாருங்கள், இந்த வேங்கை காவடி எப்படி சுழன்று வருகின்றது என்பதை. இந்த இடத்தில் தமிழர்களின் சிறப்பினை கூறுவது அவசியமாகிறது. மரத்தின் தன்மையை ஆராய்ந்து இந்த மரத்திற்கு இந்த குணம், அதனால் இந்த பெயர் என எப்படி வைத்தார்கள் என்று நினைக்கும் போது மெய் சிலிர்க்கிறது. முருகனையே கணவனாக அடைவேன் என்று விரதமிருந்த வள்ளியை மணந்து கொள்ள முருகப்பெருமான் தான் யார் என்று சொல்லாமல் அவளிடம் சிறிது நேரம் விளையாடுகிறார். முருகனை அறிந்து கொள்ள முடியாத வள்ளியம்மை அவனிடம் கோபித்துக் கொள்ள, அப்போது வேடுவ குலத் தலைவனான அவளுடைய தந்தை நம்பிராஜன் அங்கு வர முருகன் வேங்கை மரமாக மாறி நிற்கிறான். இதை மகாகவி பாரதியார் வள்ளியை பார்த்து சொக்கி போய் முருகன் மரமாக நின்று விட்டான் என்று சொல்லுகிறார். வேதமே அடிமரமாகவும் சிவாகமங்களே நடுமரமாகவும் கலைகளே கிளைகளாகவும் அமைந்த வேங்கை மரமாக நின்றான் முருகன் என்கிறார். அத்தனை சிறப்பு இந்த வேங்கை மரத்திற்கு. பாருங்கள், வேங்கை மரம் என்று பெயரிட்ட அந்த மரத்தினால் செய்யப்பட்ட காவடி வேங்கையாக சீறி பாய்வதை அவருள் முருகன் இறங்கி எப்படி கொஞ்சி விளையாடுகிறார் என்று பாருங்கள். பாட்டு பாடச் சொல்லி கேட்டு மகிழ்வதையும், குறைகளுக்கு விடிவுகளை தருவதையும், புன்னகை தவள அருள்வதையும். அந்த சமயத்தில் அவரிடம் ஆசி வாங்குவதற்காக ஊர் மக்கள் திரண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் அழைத்து வரப்படும் காவடிகள் அந்தந்த பகுதியில் ஒன்று சேர்கின்றன. அடுத்த நாள் காலை இறக்கி வைக்கும் வரை காவடி ஆட்டமும் பூஜையும் தொடர்கின்றன. பொதுவாக காவடியை ஒருவரிடமிருந்து இன்னொருவர் வாங்கும் போது காலில் விழுந்து வணங்கி காவடியை பெறுகிறார்கள். இப்படி காலில் விழுந்து வணங்கும் முறையை தண்டல் செய்வதாக கூறுகிறார்கள்.